மனமே சொல்வாய் ராம ஜெயம், அதை சொன்ன பின் மனதில் ஏது பயம். மனமே சொல்வாய் ராம ஜெயம், அதை சொன்ன பின் மனதில் ஏது பயம். நினைவே நினைப்பாய் ராம ஜெயம், நினைவே நினைப்பாய் ராம ஜெயம், அதை நினைத்த பின் நிகழ்வது அனைத்தும் ஜெயம். நினைத்த பின் நிகழ்வது அனைத்தும் ஜெயம். மனமே சொல்வாய் ராம ஜெயம், அதை சொன்ன பின் மனதில் ஏது பயம். வெற்றியை தந்திடும் ராம ஜெயம், நம் வேதனை அகற்றிடும் ராம ஜெயம். வெற்றியை தந்திடும் ராம ஜெயம், நம் வேதனை அகற்றிடும் ராம ஜெயம். குற்றங்கள் பொறுத்திடும் ராம ஜெயம், நம் குலத்தினை காத்திடும் ராம ஜெயம். குற்றங்கள் பொறுத்திடும் ராம ஜெயம், நம் குலத்தினை காத்திடும் ராம ஜெயம். மனமே சொல்வாய் ராம ஜெயம், அதை சொன்ன பின் மனதில் ஏது பயம். கற்றவர் மனதிற்கு கனியாகும், அது கல்லாதவர்க்கே கரும்பாகும். கற்றவர் மனதிற்கு கனியாகும், அது கல்லாதவர்க்கும் கரும்பாகும். பெற்றவள் போல் நம்மை காத்திடுமே, அது பெருமைகள் பலவற்றை சேர்த்திடுமே. பெருமைகள் பலவற்றை சேர்த்திடுமே. மனமே சொல்வாய் ராம ஜெயம், அதை சொன்ன பின் மனதில் ஏது பயம். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் சேமத்தை தந்திடும் ராம ஜெயம். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் சேமத்தை தந்திடும் ராம ஜெயம். பாவங்கள் நீக்கிடும் ராம ஜெயம், அது பேரிடியையும் தாங்கிடும் சக்தி தரும். பேரிடியையும் தாங்கிடும் சக்தி தரும். மனமே சொல்வாய் ராம ஜெயம், அதை சொன்ன பின் மனதில் ஏது பயம். நினைவே நினைப்பாய் ராம ஜெயம், அதை நினைத்த பின் நிகழ்வது அனைத்தும் ஜெயம். நினைத்த பின் நிகழ்வது அனைத்தும் ஜெயம். நினைத்த பின் நிகழ்வது அனைத்தும் ஜெயம். எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். இந்த பாடலானது சுமார் 50 வருடங்களுக்கு முன்னால் அடியேனால் எழுதப்பட்டது. ராமநாமத்தினுடைய பெருமையும் ஸ்ரீராமனுடைய பெயரை சொன்னால் ஏற்படக்கூடிய ஜெயத்தை ராமஜெயம். ராமஜெயம் என்பது என்னென்னா, ஆஞ்சநேயரால் அருளப்பட்டது அந்த வார்த்தை. அசோகவனத்தில் சீதாதேவி துயரத்தில் இருந்தப்ப அந்த மரத்தில் இருந்து கீழே குதித்த ஆஞ்சநேயர் தரையிலே எழுதி காட்டினார் ஸ்ரீராமஜெயம் என்று, ராமனுக்கு ஜெயம் என்று. அதை பார்த்த உடனே தான் சீதைக்கு ஆஞ்சநேயர் மேலே நம்பிக்கை வந்தது. இந்த லங்கா நகரத்தில் ராமனுடைய பெயரை அவர் ராம்னு சொல்லிட்டு தான் கீழே குதிக்கிறார். காதில் கேட்டு கண்ணால் அந்த ராமநாமத்தை தரையிலே எழுதின உடனே ராமனை உச்சரிப்பவர்கள் எல்லோருக்குமே ஜெயம்தான் என்றது அடிப்படையிலே ஆஞ்சநேயரால் நமக்கு அருளப்பட்டது ஸ்ரீராம ஜெயம் என்றது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம சொல்லும்போது ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ, எழுதினால் அந்த காரியம் வெற்றி அடையும் என்று. ராமனை 3 வகையில் கீர்த்தனைகளில் பாடி புகழடைந்தவர்கள் உண்டு. ராமநாமத்தை ஸ்மரணம் பண்ணி பஜனையில் பாடி உயர்வடைந்தவர்கள் உண்டு. ஒரு காரியம் நல்லபடியாக நமக்கு நடக்கணும்னா ராமனை நினைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதினால் அந்த காரியம் வெற்றி அடையும் என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நீதி. இந்த ராமஜெயத்தை பற்றி அடியனுடைய மனசில் தோன்றின அந்த ஒரு இதைத்தான் ஒரு பாடலாக நான் சுமாராக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினது.
அதை இப்பொழுது இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இது என்ன, மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே மகான்களுடைய வரலாற்றை நாம் படித்து அனுபவித்து ருசித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 30ஆவதாக ஸ்ரீ பிம்பாஜி பக்தர். ஸ்ரீ பிம்பாஜி பக்தர் என்ற ஒரு மகானுடைய சரிதத்தை நாம் காண இருக்கிறோம். நம்முடைய இந்து மதத்துக்கு உள்ள சிறப்பு என்ன என்றால், மற்ற மதங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு, விலங்குகள் கூட இறைவன் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றன. வேறு எங்கேயும் நம்ம வேறு எந்த ஒரு மதத்திலோ அல்லது எந்த ஒரு சம்பிரதாயத்திலோ இதை பார்க்க முடியாது. நம்முடைய சனாதன மதத்தில் விலங்குகள் கூட இறை பக்தியோடு இறைவனோடு தொடர்பு உள்ளதாக இருக்கின்றன. அதுக்கு உதாரணமாக சொல்லும்போது, இறைவனை சரணடைந்தால் யாருக்குமே அபயம் கிடைக்கும், இறைவனை சரணடைந்தால் எல்லோருக்குமே நன்மை பயக்கும் என்பதனுடைய அடிப்படையில் நமக்கு ஒரு கதை உண்டு, தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு யானையானது தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய சாபத்தினால் அது யானையாக பிறக்கிறது, ஒரு கந்தர்வன். நமக்கே எல்லோருக்குமே மறுபடியும் பிறப்பு உண்டு, நமக்கு அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சங்கரர் சொல்லியிருப்பார். நமக்கு மறுபடியும் நம்முடைய கர்ம வினைக்காக நாம் திரும்ப திரும்ப பிறந்து தான் ஆகணும். அடுத்த பிறவி என்னவென்று தெரியாது. நாம் பல்வேறு பிறவிகள் அடைந்து இப்பொழுது மானிட பிறவி அடைந்திருக்கிறோம். இந்த மானிட பிறவிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, அரிதறிது மானிடராக பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. புல்லாகி பூண்டாகி மரமாகி ஒவ்வொரு வகையான இதை எடுத்து கடைசியாக கிடைக்கக்கூடிய பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவியை நாம் உணர்ந்து இறைவனை பற்றி, நமக்கு ஏன்னா மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இறைவன்கிற ஒருத்தன் இருக்கான்ங்கிறத பற்றி அதுக்கு கவலை கிடையாது. அதுக்கு யார் சாப்பாடு போடுறாங்களோ அதுதான் இறைவன். அதற்கு இறைவி சிந்தனை என்பது இருக்காது. ஆனால் மனிதன் என்பவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அறிவை கொண்டு யோசித்து, இந்த இயற்கை இருக்கிறது, எல்லா காரியங்களுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்து, இறைவன் என்று கண்டுபிடித்து இறைவனை வழிபடத் தொடங்கிறான். அதான் ஒரு பாட்டு கூட அழகாக கண்ணதாசன் எழுதியிருப்பார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். இப்போ மனிதன் இந்த இயற்கையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் யார் என்று கண்டுபிடிக்கும் போது கடைசியில் உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரர் சுடரடி தொழுதெழு மனமே அப்படின்னு சொன்னார். அப்போ இத்தனை 33 கோடி தேவர்களையும் கட்டி காத்து இந்த உலகத்தை தன்னுடைய ஆளுமைக்கு கீழே வந்து ஆளக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன்தான் பரம்பொருள். அவனுக்கு கண்ணுக்கு எட்டாதவன், ஆனால் அறிவுக்கு நெருங்கியவன். அறிவினாலும் பக்தியினாலும் அவனை அறைய முடியும் என்று கண்டுபிடித்தார். ஆகவே மனித பிறவியை உயர்வாக சொல்வார்கள். இந்த மனித பிறவியில் இறைவனை நினைத்து இறைவனோடு ஒன்றட கலந்து நாம் எந்த வகையான முக்குறும்புகளை, அதாவது 3 வகையான கர்வம் இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வித்யா கர்வம், குலகர்வம், ஐஸ்வர்ய கர்வம். இந்த 3 கர்வங்களை தவிர்த்து பகவானுக்கே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து, நம்முடைய பாவ புண்ணியங்களெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்து நல்ல நிலையில் வாழ்ந்தவர்களெல்லாம் பகவானுடைய திருவடியில் அமைந்து அவரோடு ஒன்றட கலந்து விடுவார்கள். அவர்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார், வள்ளுவ பெருந்தகை சொன்னது. இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர்கள் பிறவியாக கடலையை நீந்தி கடந்து விடுவார்கள்.
இன்னொரு இதில் அழகாக அவரே சொல்றார், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். என்ன படித்திருந்தும் பகவானுடைய திருவடியை நினைக்காமல், இறைவனுடைய திருநாமத்தை சொல்லாமல், இறைவனுடைய திருவடியினுடைய பெருமையை நினைக்காதவர்கள் கற்றதனால் ஆய பயனென்கொள், என்ன படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆக இந்த இறைவனுடைய திருவடியையும் இறைவனுடைய திருநாமத்தையும் நினைக்கக்கூடியவர்கள் இறைவனோடு கலந்து விடுகிறார்கள். அது இல்லாமல் பாவ புண்ணியங்களை நிறைய செய்யக்கூடியவர்கள் அந்த கர்மாவுடைய பலனை அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு பிறவிகளாக எடுப்பார்கள். அப்படி நாம் இந்த மானிட பிறவியில் கொஞ்சம் கொஞ்சம் நாம் சில இறை சிந்தனையோடு வாழ்ந்தால், நாம் பாவம் செய்து மறுபடியும் நாம் பிறந்தால் கூட, ஒரு மிருகமாக பிறந்தால் கூட, இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பினால் நாம் அப்பொழுதும் இறை சேவையில் ஈடுபடுவோம். அதே மாதிரி ஒரு சாபத்தினால் ஒரு கந்தர்வன் யானையாக பிறக்கிறான். தன்னுடைய சாபம் நீங்குவதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இன்னொரு கந்தர்வன் இன்னொருவன் தன்னுடைய சாபத்தினால் முதலையாக பிறக்கிறான். அந்த முதலைக்கு என்ன சாப விமோசனம்னு கேட்டால், நீ ஒரு அடியவருடைய காலை பிடித்து விட்டால் உனக்கு முக்தி கிடைச்சிடும். இந்த யானையானது புஷ்ப கைங்கரியம் பண்ணின்னு இருக்கு, தெரியும் கதை. புஷ்ப கைங்கரியம் பண்ணுறது ஒரு நாள் தடாகத்தில் போய் தாமரை பூவை பறிப்பதற்கு போகிறது. அப்பொழுது இந்த முதலையானது இதனுடைய காலை பிடிக்கிறது. உடனே இது என்ன சொல்வதென்று தெரியாமல் ஆதி மூலமே கத்துறது. பகவான் வந்து அந்த முதலையை வதம் செய்து அந்த யானையை காப்பாற்றுகிறார். இதுபோன்று பல்வேறு மிருகங்கள் இறைவனுக்கு சேவை செய்திருக்கின்றன. திருவானைக்காவல்னு ஒரு தலம் திருச்சியில் இருக்குது. அங்கே யானையும் சிலந்தியும் சிவலிங்கத்தை பூஜை செய்ததால் அது திரு ஆனைக்காவல். அதே போன்று திருக்கோகர்ணம்னு ஒரு ஊர், அங்கே பசுமாடு பூஜை செய்ததனால் அந்த லிங்கம் வந்து அதனுடைய வளைந்த மாதிரி இருக்கும், பசுவுடைய காது மாதிரி, அதாவது கோகர்ணம்னு பேர். திருக்கோகர்ணம் பசுமாடைய காது மாதிரி அந்த பசுவனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து இருந்ததான். அந்த பசுவானது பூஜை செய்ததுனால திருக்கோகர்ணம்னு பேர் அந்த ஊருக்கு. காளகஸ்தியில் ஒரு அரவமாகிய பாம்பும் யானையும் சிலந்தையும் வழிபட்டது அந்த காளகஸ்திநாதர். பின்னால் அவர் தான் கண்ணப்ப நாயனார் வழிபட்டு தன்னுடைய கண்ணை அப்போ போய் அவர் ஒரு நாயனாராக உருவானார். இப்படி அற்புதமான சரிதங்கள் பல இருக்கின்றன. ஆனால் இதில் நம்முடைய சனாதன மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மாம்சபட்சணிகள் இருக்கக்கூடிய மிருகங்கள்லேயே கொடிய மிருகமாக கருதக்கூடியது 2, சிங்கம் புலி. இந்த ரெண்டையுமே மிருகங்களே ரொம்ப கொடூரமான மிருகமாக சொல்லுவார்கள். எல்லாம் ரெண்டும் வேட்டையாடும். மனித பிறவிகளுக்கு இந்த சிங்கம் புலினா பயம். சொல்லும் போதே ஒரு விலங்கை பற்றி சொல்லும்போது சிங்கம் புலி அப்படின்னு தான் சொல்லுவார்கள். அதில் சிங்கம் கூட சாதுவாக இருந்ததாக, சிங்கத்தை அடக்கி ஆண்டதாக கூட மனிதர்கள் உண்டு. ஏன்னு கேட்டால், சிங்கம் வந்து வயிறு நிறைய உணவு எடுத்து விட்டால் அது சாதாரணமாக தான் இருக்கும். அப்புறம் எப்படிப்பட்ட இறையே கிடைச்சா கூட அது ஒன்றும் பண்ணாது. சிங்கம் பசியாக இருக்கும்போது வேட்டையாடும். அதுக்கு பசி அடங்கி விட்டால் நாளைக்கு பொழுதுக்கு அதுக்கு சேமிக்காது. அது இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். அதுக்கு அப்பப்போ அடித்து சாப்பிடும், அதோடு சரி. ஆனால் புலியானது பசி இல்லாட்டி கூட வேட்டையாட அந்த உணவை பதுக்கி வைத்து கொண்டு சாப்பிடும். ஆகவே இந்த புலியை அடக்கியதாகவோ அல்லது புலி வந்து மனிதனுக்கு கட்டுப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. அது ஒரு சில இடங்களில் தான் அது வருகிறது. அப்படிப்பட்ட
ஒரு கதையைத்தான் இப்பொழுது நாம் ஒரு புலிக்கு ராமநாம மந்திரத்தை சொல்லி அதை தன்வயப்படுத்திய ஒரு மகானுடைய கதையைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். இப்பொழுது மகாராஷ்டிரத்தில் மங்கல்பட்டுன்னு ஒரு ஊர். அந்த நகரத்தில் பிம்பாஜின்னு ஒரு அரசர், அதனுடைய நகரத்தினுடைய அதிபதி பிம்பாஜி. அவர் நல்ல ஒழுக்கமானவர், பக்தி நிறைந்தவர், எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தன்னை சுற்றி நல்ல பாகவதர்களையும் ஞானவான்களையும் வைத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய குலதெய்வம் காளி தேவி, தேவி பக்தர் அவர். அவர் தினமும் காலையில் எழுந்து ஆச்சாரப்படி நீராடி பவானி தேவியினுடைய ஆலயம் சென்று அவரே முறைப்படி பூஜை செய்த பின் தன்னுடைய ராஜ்ய காரியங்களை கவனித்து கொண்டிருந்தார். எல்லோரும் அவரை பாராட்டினார்கள், அந்த அரசனை, அந்த அதிபதியை. அவர் நகரத்துக்கு அதிபதி. இவர் முன்பிறப்பிலே எல்லா வகையான தர்மங்களையும் செய்ததனால்தான் இப்படி நல்ல ராஜபோகத்தில் இருக்கிறார். இப்பொழுதும் நல்ல பக்தியையும் தர்மத்தையும் கடைப்பிடித்து வருகிறார் என்று மக்கள் அவரை பாராட்டி வந்தார்கள். இப்படி இவர் அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த மங்கல்கட் நகருக்கு யாத்திரை செய்யும் பக்தர்கள் கூட்டமாக ஒருவர் வருகிறார்கள். அவர்களுடைய வரவை அறிந்து அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து பவானி தேவனி ஆலயத்துக்கு போகிறார். பவானி தேவியை வணங்கி தேவி மகாத்மியத்தை சொல்லி கொண்டு இருக்கும்போது பவானி தேவி அவருக்கு காட்சி தருகிறாள். அப்பா, நீ செய்த தவத்தினுடைய பலத்தினால் இப்பொழுது இந்த பக்தர்கள் எல்லாம் உன்னுடைய அரண்மனைக்கு அங்கே வந்திருக்கிறார்கள், உன்னுடைய நகரத்துக்கு. அவர்களை உனது அரண்மனைக்கு அழைத்து சென்று அவர்கள் சந்தோஷப்படும்படி அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணி அதோடு அரசியலை கவனி, உன்னுடைய அரசு வேலைகளை என்று சொல்லி அருள் செய்துகிறாள். உடனே இவர் திரும்பி போனவர் அவர்களெல்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று, நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருக்கணும், எனக்கு நல்ல சாஸ்திர விஷயங்களை சொல்லணும் என்று சொல்லி தினசரி கொஞ்ச நேரம் அவர்களுடைய வாயினால் நல்ல விஷயங்களை கேட்கிறார்கள். அவர்கள் விஷ்ணு பக்தர்கள். அதனாலேயே ஸ்ரீமத் பாகவதத்தை, மகாவிஷ்ணுவுடைய சரித்திரத்தை அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், ஸ்ரீமன் நாராயணனே தலைவன், வேதங்களெல்லாம் அவனைத்தான் போற்றி புகழ்கின்றன, நாராயணன் தான் மூல முதல் கடவுள் என்று நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் நாச்சியார் சொல்லுவார். இப்போ நாராயணன் தான் உலகத்துக்கு அதிபதி என்று இவர்கள் அந்த பகவானை பற்றி பெருமையாக சொல்கிறார்கள். உடனே இந்த பிம்பாஜிக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நாமளோ காளி தேவியை தினசரி குலதெய்வமாக கொண்டு வணங்கி வருகிறோம், இவரோ இந்த வந்த மகான்களோ சிவன் நாராயணன் தான் முழு முதற் கடவுள் என்கிறார். இப்போ இவருக்கு ஒரு குழப்பம். சரி, நேராக கோயிலுக்கு போய் அவர்கிட்டையே போய் கேட்போம் அப்படின்னு கோயிலில் போய், அன்னையே, இவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், உனக்கே நாராயணி, நாதரூப கோபத்னி, கோவிந்த ரூபணி, பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா என்றெல்லாம் நாள்தோறும் வழிபட்டு வருகிறேன். உனக்கே சொல்லும்போது அந்த ரூபம் உண்டு,
சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியகம்பே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு உன்னையும் அந்த தேவி ஸ்வரூபமாக தேவியிடம் உன்னையும் அந்த பகவத் ஸ்வரூபமாக நாராயணனுடைய வடிவமாக நினைத்து நாங்கள் வழிபடுகிறோம். இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகி இருக்கிறது. ஆகவே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னார். உடனே தேவி காட்சி கொடுத்து, நீ எல்லாம் நன்றாக கற்றிருக்கிறாய், ஆனால் அந்த அடியார்களை குருவாக கொண்டு இன்னும் சில ஸ்ரீமத் பாகவதம் போன்ற மகாவிஷ்ணுவுடைய லீலைகளை கேட்டு நீ அனுகிரகம் பெறுவாய் என்று சொல்கிறார். உடனே இவருடைய குழப்பம் நீங்கிவிட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார் கொஞ்ச நாள். உடனே அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறா அந்த தேவி, ஒவ்வொருவருக்கும் 2 வகையான தெய்வங்கள் உண்டு. இது நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இந்து மதத்தில் நம்முடைய சனாதன தர்மம் சொல்கிறது என்னென்னா, ஒன்று குலதெய்வம், இன்னொன்று இஷ்ட தெய்வம். குலதெய்வம்ங்கிறது நம்முடைய மூதாதையர்கள் பரம்பரையாக வழிபடக்கூடிய தெய்வம். அது எதா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு முக்கியத்துவம். தமிழில் கூட ஒரு பாட்டு உண்டு, குலதெய்வமே உன்னை கொண்டாடுவோம்னு. அந்த குலதெய்வத்தை மனதார ஏற்றுக்கொண்டு குலதெய்வத்தை நம்முடைய பரம்பரை வழக்கப்படி நம்முடைய எப்படி வழிபாடு, அது எந்த குலதெய்வம் எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன வழிபாட்டு முறை இருக்கோ அதை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. அடுத்தது இஷ்ட தெய்வம்னு ஒன்று, நம்ம மனதுக்கு பிடித்தமான தெய்வம். அவரவர் தமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் இறையவர் குறைவிலர் நிறையவர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. இது நம்மாழ்வார் பாசுரம். அவரவர் தமது அறிவறி வகை வகை, அவரவருடைய மனசுக்கு எது உகந்ததாகப்படுகிறதோ அந்த கடவுள் மூலமாக நாம் முக்தி பெறலாம். அதான் இஷ்ட தெய்வம். ஒரு இந்து மதம் ஒரு பெரிய ஆலமர விருஷம், ஆல விருஷம் மாதிரி. அதில் எல்லா வகையான மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒருவருக்கு விலங்குகள் பிடிக்கும். விலங்குகள் பிடித்தவர்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். ஒருவருக்கு குழந்தைகள்னால் பிடிக்கும். குழந்தைகளோடு இருக்கும்போது தெய்வத்தோடு இருக்கிற மாதிரி உணர்வார்கள். அவர்கள் கண்ணனையும் முருகனையும் வணங்கலாம். ஒருவர் தர்மங்கள் மீது பற்று உள்ளவர்களாக இருப்பார்கள். தர்மத்தை கடைப்பிடிச்சாவே போகிறோம், வேறு ஒன்றுமே வேண்டாம், தெய்வ வழிபாடுகள் வேண்டியதில்லை. தர்மத்தை அவர்கள் ராமனை வழிபடலாம். ஒருவர் அறிவாளியாக கெட்டிக்காரனாக சாமர்த்தியமாக இருந்து கொண்டு தர்மத்தை கடைப்பிடிக்கணும். சூதை சூதால் வெல்லணும். அப்படிப்பட்டவர்கள் கிருஷ்ணனை வழிபடலாம். இப்படி ஒருவனுக்கு மனிதனும் பிடிக்கும், மிருகமும் பிடிக்கும்னா நரசிம்மரை வழிபடலாம். ஒருவருக்கு அறிவு ஞானத்தின் மீது பக்தி இருக்கும், ஞானம்தான் உயர்ந்தது, நிறைய விஷயங்களை படிக்கணும், சரஸ்வதி தேவியை வழிபடலாம். ஒருவர் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லைன்னு பொருள் மேலே ஆசை உள்ள அவர் மகாலட்சுமியை வணங்கி சந்தான சௌபாக்கியங்களோடு வாழலாம். ஒருவர் என்ன இருந்தாலும் வீரம்தான் எனக்கு பெருசு, வீரத்தோடு வாழணும்னு நினைக்கிற சக்தி வழிபாடு பண்ணலாம். ஆக அவரவருக்கு எது மனதுக்கு உகந்த செயலாகப்படுகிறதோ, எது மனதை கவர்கிறதோ அந்த வழியிலே அந்தந்த தெய்வங்களை வணங்கி நாம் முக்தி பெறலாம். இதான் இந்து மதத்தில் உள்ள ஒரு சாய்ஸ். மற்ற மதங்கள்லாம் ஒன்று தான், அந்த தெய்வம் தான், அதைத்தான் வழிபடணும், அதுதான் வழி. ஆனால் நம்முடைய தேவைக்கேற்ப இன்னொன்றும் அது எப்படியா சொல்லலாம். நம்முடைய இந்து மத கடவுளுக்குத்தான் குடும்பம் உண்டு, உறவு முறைகள் உண்டு, கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு உண்டு. தான் உயர்ந்தவன் என்று கடவுளே ஆண் கடவுளாகிய சிவன் நினைத்த பொழுது
இல்லை, நான் உயர்ந்தவள் என்று பராசக்தி தன்னுடைய சக்தியை நிரூபித்த இடங்களும் உண்டு. பராசக்திக்கு கர்வம் வந்த பொழுது அதை அடக்கி சிவபெருமான் நான் தான் உயர்ந்தவன் என்று நிரூபித்தது உண்டு. பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பல ஊடல்கள் உண்டு. இப்படி குடும்ப முறையிலே பார்வதி தேவியை மகாவிஷ்ணுவுடைய சகோதரியாக சொல்வார்கள், மகாலட்சுமியை சிவபெருமானுடைய சகோதரியாக சொல்வார்கள். முருகனுக்கு பெருமாள் மாமன் முறை. அதனால தான் அருணகிரிநாதர் சொல்லும்போது முருகா முருகான்னு சொல்கிற இடத்துல மாயோன் மருகா மருகான்னு சொல்லுவார். முருகான்னு சொன்னதை விட ஒரு மாயோன் மருகா என்று சொல்லி அதை அருணகிரிநாதர் தன்னுடைய பாசுரங்களில் பூரா பெருமாளுடைய புகழையும் சேர்த்து சேர்த்து முருகனை வழிபட்டிருப்பார். இப்படி என்றால் குடும்ப உறவுகளோடு இறைவனாய் இருந்தால் கூட குடும்ப உறவுகளை மதிக்க வேண்டும். இதில் ஒரு சிறு விளக்கத்தை நான் சொல்கிறேன். நான் திருப்பதியில் போய் கொண்டிருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு கார் டிரைவர் சொன்னார் போகும்போது, சாமி நம்ம இந்து மதத்தில் உள்ள சிறப்பை பாருங்கள், 3 கடவுள்னு பிரிச்சிருக்காங்க. ஏன்னா உலகமே 3 அமக்கம். என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். இது 3 தான் உலகமே. ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர். இது 3 செய்கிறதுனால தான் காடுன்னு பேர் கடவுளுக்கு. ஹி இஸ் ஜெனரேட்டிங் தி வேர்ல்டு, ஆர்கனைசிங் தி வேர்ல்டு, டெஸ்ட்ராயிங் தி வேர்ல்டு. 3 அவர் தான் பண்ணுறார். படைத்தல், காத்தல், அழித்தல். இது 3. இது 3க்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. படைத்தல் பிரம்மா, காத்தல் மகாவிஷ்ணு, அழித்தல் சிவன். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு. படைத்தலாகிய கடவுளாகிய பிரம்மனுக்கு என்றைக்குமே ஒரு ஆண் தனியாக செயல்பட முடியாது. பகவானாக இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய துணை வேண்டும். பெண்ணுடைய துணை இருந்தால்தான் ஆண் தன்னுடைய காரியங்களை, கடமையை சரிவர செய்ய முடியும். அதுக்காக பிரம்மாவுக்கு துணையாக யாரை ஏற்றுக்கொண்டார்னா, ஏன்னா படைக்குவதற்கு அறிவு வேணும், ஞானம் வேணும் படைத்தலுக்கு. அந்த ஞானம் வேணும். ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதியை அவருக்கு துணையாக கொண்டார். மகாவிஷ்ணுடைய தொழில் என்ன? காத்தல் தொழில். காத்தல்னா ஒருவரை காக்க வேண்டும் என்றால் 2 வேணும். ஒன்று பணம் வேணும், பொருள் வேணும். அடுத்தது கருணை வேணும். அந்த கருணையும் லக்ஷ்மி கருணையும் பொருளுக்கு அதிபதியான மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவுக்கு துணையாக சேர்த்தார்கள். அழித்தல் தொழிலை எடுத்துக்கொண்ட சிவபெருமானுக்கு அழித்தலுக்கு என்ன வேணும்னா வீரம் வேணும். ஒரு தைரியமும் வீரமும் இருந்தால் தான் அழித்தலை செய்ய முடியும். அதுக்கு அதிபதியான வீரத்துக்கு நாயகியான பராசக்தியை சிவபெருமானுக்கு ஜோடியாக வைத்தார். இப்போ அது அவர் ஒரு சாதாரண டிரைவர் சொன்னது எனக்கு. அப்போ ஒரு தெய்வங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் கூட அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு அனுசரணையாக அல்லது ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் எடுத்துக்கொண்ட கடமையை செய்ய முடியும். இப்போ இவருக்கு உபதேசம் என்னன்னு கேட்டால், இவர் இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்த இவர் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த பாகவத இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்களுக்கு சன்மானத்தை கொடுத்து இந்த பிம்பாஜி யானவர் வணங்கி, சுவாமி நீங்கள் எனக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணீங்க, நீங்கள் எனக்கு குருவாக இருந்து நல்ல வாக்கு சொல்லுங்களேன் அப்படின்னார். உடனே இவர்கள் உபன்யாசம் பண்ணுறவர்கள்னு வச்சுக்குவோம், எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்து உபதேசம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் போகாது, ஏதோ பகவான் விஷயத்தை சொல்கிறோம். அதுக்காக காசியில்
ராமானந்தர்னு இருக்கார். உடனே நீங்கள் காசிக்கு காசியிலே ராமானந்தர்னு ஒரு மகா இருக்கார். அவர் நல்ல உபதேசம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியானவர். நாங்கள் ஏதோ படித்த ராமாயணம் மகாபாரதம் இந்த கதைகளை தான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு தீட்சை கொடுத்து சரியான வழியை காட்டக்கூடிய மகான் அவர் தான். ஆகவே நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் கொஞ்ச நாள் பணிவிடை செய்து சிஷ்யராக இருந்து நீங்கள் சத்து விஷயங்களை கற்றுக்கலாம்னார். உடனே இந்த பிம்பாஜிக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வழி காட்டினீங்க. நேர தேவிகிட்ட போய் உத்தரவு கேட்குறார். அம்மா, நீ சொன்னபடி இவர்களிடம் நான் சிஷ்யனாக சேரணும்னு சொன்னேன். அவர்கள் மறுத்து விட்டார்கள். இப்போ ராமானந்தர்கிட்ட நான் போகலான்னு இருக்கேன். சரி, போயிட்டு வாப்பா. அவர் நல்ல, ஏன்னா அவர் ராமநாமத்தையே சொல்லக்கூடியவர். அவர் தான் கபீர்தாசர் இதில் வரும். கபீர்தாசர் ராமானந்தர்கிட்ட தான் போய் தீட்சை வாங்கிக்குவார். அவர் நீ முஸ்லீம், அதனால் உனக்கு நான் சொல்ல முடியாது நீ என்ன சொல்லுவார். அப்புறம் இவர் படித்துறையில் அந்த கபீர்தாசருடைய கதையில் நம்ம கேட்டிருப்போம். ஆகவே அவர்கிட்ட நான் போகலான்னு இருக்கேன்னாரு. சரி, போயிட்டு வான்னு தேவி உத்தரவு கொடுத்தா. தன்னுடைய ராஜ காரியங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விட்டு இவரும் அவர் மனைவியும் சில பாகவதர்கள் சில பேர் அவரோட இந்த தேவி பூஜையெல்லாம் கலந்து கொண்ட சில மக்கள் சில பேர் நாங்களும் வரோம், உங்களோட சேர்ந்து இந்த பகவத் அமிர்தத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவர்களும் சில பேர் புறப்பட்டு கால்நடையாக காசிக்கு போகிறாங்க. அதாவது எல்லா ராஜபோகங்களை அனுபவித்த இந்த பிம்பாஜியானவர் அத்தனை சுகங்களையும் துறந்து ஒரு சாதாரண உடை அணிந்து கொண்டு, ஏன்னா அரசன்னா அந்த அதுக்குண்டான கர்வமும் கௌரவமும் வந்துடும். ஒரு சாதாரண பாகவதராக மாறி தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு சில பாகவத கோஷ்டிகளோடு நேராக காசிக்கு போகிறார். ராமானந்தர்கிட்ட போய், சுவாமி, தேவியுடைய கட்டளை, நான் தேவியுடைய பக்தன், தேவி உபாசகன், என்னுடைய குலதெய்வம் பவானி தேவி, ஆனால் உங்களிடம் போய் தீட்சை வாங்கி கொள்ள வேண்டும் என்று தேவியுடைய கட்டளை. நடந்ததெல்லாம் சொன்னார். எல்லா வகையான என்ன பாகவதம்லாம் கேட்டோம் அப்படின்னார். அப்படியா? அப்படின்னா சரி, பகவத் சங்கல்பம் அப்படின்னா நீ இங்கே மடத்தில் இருந்து கொஞ்ச நாள் இருங்கோ அப்படின்னார். அவர் மடத்தில் கைங்கரிங்கெல்லாம், அவர் ராமானந்தருடைய மடம் அங்கே இருக்குது காசியில். அந்த மடத்தில் இருந்து பணிவிடைகள் செய்து கொண்டு தன்னுடைய அரசன்கிற அந்த இதை விட்டு ஒரு பாகவதராக இருந்து பணிவிடைகள் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லோரும் ரொம்ப நாள், ஒரு நல்ல நாள் வருகிறது. இவருடைய சேவைகளையும் இவருடைய மனநிலையும் பாராட்டி ராமானந்தர் ஒரு நாள் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். உனக்கு நான் தீட்சை தரேன்னு ராமநாம தாரக மந்திரத்தை சொல்கிறார். அது சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமநாமத்துக்கு என்ன விசேஷம்னு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமின்றி தீருமே, இம்மையே ராமவென்ற எழுத்தினால். அது என்ன பண்ணணும்? நாடிய பொருள் கைகூடும், ஞாலமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும், வேறு எங்கமலை நோக்கும், நீடிய அரக்கரசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. ராமனுடைய பேரையும் அவனுடைய தோல் வலிமையும் அவன் செய்த காரியங்களை ராமாயணத்தை படிப்பவர்கள், சொல்பவர்கள், கேட்பவர்கள் அனைவருக்குமே எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ராமநாமத்துடைய அது காசியில் கேட்கவே வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காசியிலே முக்தி அடையக்கூடிய ஜீவன்களினுடைய காதிலே சிவபெருமான் ராமநாம மந்திரத்தை சொல்கிறார். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமைத்தீன்னு சிவபெருமான் ராமநாமத்தை அவருடைய காதில் சொல்வதனால் அவர்களுக்கு முக்தி உண்டு என்று ஒரு சம்பிரதாயம்.
அங்கே காசியிலே போய் ராமநாம தீட்சையை ரமானந்தரிடம் பெறுகிறார். இதெல்லாம் முடிச்சு விட்டு உடனே அவர் ரமானந்தர் சொல்றார், நீ ராமனுடைய பெருமையெல்லாம் கேட்டுவிட்டாய், ஆகவே நீ கிருஷ்ணனையும் துவாரகையிலே போய் கிருஷ்ணனை வணங்கி கிருஷ்ணனுடைய லீலைகளையும் அனுபவித்து விட்டு நீ உன்னுடைய மங்கள்கட் நகரத்துக்கு போய் நீ ராஜ்யத்தை பரிபாலலாம். இப்போ உனக்கு பக்குவம் வந்து விட்டது. ஏன்னா என்றைக்குமே நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போக போக நமக்கு கர்வம் வந்துடும். அது அடங்கிடுத்துனாவே அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும். அரசமாகட்டும் சில பேர் பணக்காரர்கள் இருப்பார், நம்மளே பார்த்துருப்போம். பெரிய செல்வந்தனாக இருப்பார், ஆனால் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருப்பார். ஏன்னா அது ஒரு பக்குவம் அடைஞ்சாச்சுன்னா அதெல்லாம் அனுபவிக்கணும்னு தோணாது. ஏதோ பகவான் கொடுத்துருக்கான், 4 பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஆடம்பரமாக இருக்க மாட்டார்கள். அது மாதிரி நிறைய அரசர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை பார்த்து கொண்டார்களே தவிர ஆடம்பரமாகவோ இதாவோ இல்லாமல் சாதாரணமாக இருந்து பக்தி மார்க்கத்தில் இருந்து உயர்ந்திருக்கிறார்கள். இப்போ துவாரகைக்கு போகிறார். துவாரகைக்கு போய் அங்கே போய் எல்லா வகையான கொஞ்ச நாள் இப்போ துவாரகையில் வழிபட்டு கொண்டு தினமும் அந்த பாகவத கோஷ்டியோடு ஆடிப்பாடி இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கிறது அவருக்கு. கிருஷ்ணன் தன்னுடைய புல்லாங்குழலை ஊதிய வண்ணம் ஒரு நாள் இவர் தெரியறது. உடனே கருங்கன் தோகை மயிர் பீலி அணிந்து கட்டினன் கொடுத்த பீதக ஆடை அருங்கல் உருவின் ஆயர் பெருமான் அவனொருவன் குரல் ஊதின போது மரங்கள் நின்ற மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழு மலர் கும்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே என்று ஆழ்வார் பாடுவார். அப்புறம் அந்த வேணு கானத்தில் மயங்கி இறைவனுடைய தரிசனத்தை கண்ட இந்த பிம்பாஜியானவர் மெய்சிலிருக்க கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக வர அந்த கிருஷ்ணனை சோஸ்திரம் பண்ணுறார். அப்பா, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், எனக்கு ராமனுடைய மந்திரமும் எனக்கு கிடைத்தது, கிருஷ்ணன் ஆகிய உன்னுடைய தரிசனமும் எனக்கு கிடைத்து விட்டது, என்னுடைய தேவி குலதெய்வமாகிய என்னுடைய பவானி தேவியுடைய அருளும் எனக்கு கிடைத்து விட்டது. எவ்வளவு மூன்றுமே எனக்கு கிடைத்தது, நான் செய்த பாக்கியம் என்று புகழ்கிறார். இதில் அவர் கேட்குறார் ஒரு சந்தேகம். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்ன? நான் ராமநாமத்தை தீட்சையாக பெற்றேன், பவானி தேவி என்னுடைய குலதெய்வம், நீங்களும் எனக்கு காட்சி கொடுத்து என்னை அனுகிரகித்திருக்கிறீர்கள், ஆகவே நான் என்ன பண்ணுறதுன்னர். அப்போ மனசுக்குள்ளே தோணுதான், ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம் அப்படின்னு அவருடைய மனசில் அல்லது காதில் இந்த ஒளி திரும்ப திரும்ப ஒலிக்கிறது. உடனே இதையே மகாமந்திரமாக உபதேசமாக எடுத்துக்கொண்டு நீ போய் உன்னுடைய நாட்டிலே போய் நீ ராஜ்ய பரிபாலனை பண்ணு என்று கண்ணபெருமான் ஆசீர்வதித்து அனுகிரகிக்கிறார். இப்போ தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். திரும்பி தன்னுடைய கூட்டத்தோடு கால்நடையாக போகிறார். துவாரகையிலேருந்து தன்னுடைய மகாராஷ்டிராவுக்கு திரும்புகிறார், மங்கல்பட்டுக்கு நகரத்துக்கு. திரும்பக்கூடிய வழியிலே காடு, அந்த காட்டை கடந்து வருகிறார்கள். ஒரு இடத்துல வந்த உடனே ஒரு பயங்கரமான உருமல் சத்தம். என்ன சத்தம்னா, ஒரு புதரிலே இருந்து ஒரு புலி
இந்த மிருகங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சக்தின்னு கேட்டால், அது மனிதர்கள் காட்டில் பார்த்தாச்சுன்னா அதுக்கு இன்னொரு மிருகங்களை தேவையானதான் வேட்டையாடும். ஆனால் மனித வாடகை மாத்திரம் பார்த்தாச்சுன்னா எல்லா மிருகங்களும் சண்டைக்கு வந்துடும். மற்ற மிருகங்கள்லாம் எத்தனையோ மிருகங்கள் அது பாட்டு போய்கொண்டிருக்கும், எல்லாம் இது இருக்கும். ஆனால் ஒரு மிருகத்துக்கு இன்னொரு மிருகம் தொந்தரவே பண்ணாது. பசி எடுத்தால் தான் இன்னொரு மிருகத்தை அடிக்கும், விரட்டும். மற்ற நேரத்தில் அதுக்கு போட்டு எல்லாம் அழகாக காம்பன்னு சொல்லுவான். புள்ளிமானும் புலியும் ஒரு துறையில் நீர் அருந்தும்மா. அயோத்தி எப்படின்னு கேட்டால், அயோத்தி நகரத்தில் சண்டையே கிடையாதான், யுத்தமே இல்லாத ஊர் அயோத்தி. அங்கே என்ன பண்ணணும்னா, தசரதனுடைய ஆட்சியில் புள்ளிமானும் புலியும் ஒரே துறையில், ஒரே படித்துறையில் ரெண்டும் ஒன்றாவே தண்ணி குடிக்குமா. அதுகளே ஃப்ரெண்ட்ஷிப்பான். புள்ளிமானும் புலியும் ஒரு துறையில் நீர் அருந்தும்னு சொல்லி அது பாட்டு நிறைய வரும். அப்படிப்பட்ட ராஜ்யமாக இருந்ததான். அதனால் இந்த மிருகங்களுக்குள்ள சுபாவம் என்னென்ன, தேவையில்லாமல் யாரையும் தொந்தரவு பண்ணாது. நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவேன், ஒவ்வொருவருக்கும் 4 நிலை உண்டு. ஒன்று மிருகம், இன்னொன்று மனிதன், இன்னொன்று அரக்கன், இன்னொன்று தெய்வம். இது 4 வகையான நிலை உண்டு. பிறப்பிலேயே சொன்னான். ஜீவராசிகளில் சொன்னால் மிருகங்கள் பொதுவாக அவையெல்லாம் நெட்டு வசத்தில் வளரும். மனிதன் செங்குத்தாக வளருவான். மிருகங்களுக்கு உள்ள சுபாவம் என்னென்னா, அதுவாக யாரையும் தொந்தரவு பண்ணாது. ஆனால் தொந்தரவு பண்ணால் அது பழி வாங்கிடும். யாரையுமே அதுவாக போய் யாருமே ஒரு நாய் இருக்குன்னா அதுவாக ஒருத்தனை கடிக்காது. சிங்கம் அதுவாக தேடி கடிக்காது. அது பாட்டு காட்டில் இருக்கும். அது தேவையான இறை என்னவோ அதைத்தான் சாப்பிடும். மானோ ஆடோ அது மாதிரி. இதை தேவையற்ற உணவை அது தொடவே தொடாது. ஒரு புலி முன்னால் எப்படிப்பட்ட உணவு இருந்தாலும், அது ஒரு ருசியான உணவு இருந்தாலும் ஒரு பழத்தையோ இதையோ சாப்பிடாது. அது மாதிரி அதுக்குன்னு என்ன உணவு உண்டோ அந்த ஒரு குறிப்பிட்ட உணவோட அது வயிறு அதோடு இருந்துக்கும். மிருகங்கள் தானாக யாரையும் சீண்டாது. ஆனால் தன்னை துன்புறுத்துபவர்களை அது தண்டிக்கும். அடுத்தது, அதுக்கு அடுத்த நிலை மனிதன். மனிதன்கிறவன் என்னென்னா, நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவன் மனுஷன். அதனால தான் சொல்கிறோம், அவர் மனுஷன்ப்பா, யார் வம்புக்கும் போக மாட்டார், அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு. 3வது குணம் அரக்கர் குணம். அடுத்தவனை துன்புறுத்தி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். சம்பந்தமே இல்லாதவன், நம்ம அவனுக்கு தொந்தரவே இல்லாதவனாக இருப்பான். இருந்தாலும் அவனை போய் இவன் வழியை தாக்கி அவனுடைய சொத்துக்களை எடுத்துக்குவான் அல்லது பறிக்குவான். 4வது தெய்வம். தெய்வம்னா என்னென்னா, தான் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு கூட அடுத்தவர்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் பூரா தெய்வம்தான். அதான் சொல்லுவான், அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று, அடுத்தவர் துயரை யார் தடுத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. அடுத்தவனுடைய கஷ்டத்துக்காக தன்னை வருத்தி கொள்பவர்கள் எல்லாருமே தெய்வம்தான். இப்போ நல்லா வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டோமா. இப்போ இந்த 3 பேருமே விலங்கு பிறந்ததுலேருந்து சாகும் வரை விலங்காகத்தான் இருக்கும். ராட்சசன் பிறந்ததுலேருந்து தன்னுடைய கடைசி காலம் வர ராட்சசனாக தான் இருப்பான். தெய்வம் தெய்வாம்சத்தோடையே கடைசி வரை இருக்கும். இந்த மனுஷன் ஒருத்தன்தான், அவன்கிட்ட 3 குணங்களும் உண்டு. மனுஷன்கிட்ட மிருகமும் உண்டு, மனித குணமும் உண்டு, ராட்சச குணமும் உண்டு, தெய்வாம்சமும் உண்டு. அதனால தான் மனிதனை சொல்லும்போது சொல்கிறோம், ஏன்டா நாய் மாதிரி கத்துறேன்போம், அவன் ராட்சச பயப்பா அப்படிங்கிறோம். மிருகத்தை பார்த்து, ஒரு நாயை பார்த்து ஒரு நாய் மாதிரி, ஒரு பூனை மாதிரி புலி மாதிரி ஒருத்தன் பசு மாதிரிப்பா அவன் அப்படிங்க. அந்த பொண்ணு கிளி மாதிரி இருக்கா. ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, அந்த மனுஷனுக்குள்ளே அந்த மிருகம் இருக்குது. சில பேர் சொல்லுவான், நான் என்னை நீ சீண்டினேன்னா நான் உன்னை ஒரு கை பார்த்துருவேன்பான். அதனால மிருகத்துடைய குணம். நானாக உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என்னை சீண்டினேன்னா நான் உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவேன். இப்போ பாம்பு இருக்குன்னா பாம்பை போய் மிதிச்சிட்டோன்னா அது கொத்திப்பிடும். ஏதாவது ஒரு மாடு இருக்குது, ஒரு மாட்டை போய் தொட்டோன்னா அது முட்டை வரும், இல்லாட்டி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும்.
அது மிருகத்துடைய குணம். அந்த மிருக குணமும் மனுஷனுக்கு உண்டு. சில நேரம் நம்முடைய மனதை மிருக குணம் ஆட்டி வைக்கும். சில நேரங்களில் நம்மிடம் மனிதாபிமானம் மனித குணம் வரும். சில நேரம் நாம் அரக்கர்களாக மாறுவோம். இந்த தீவிரவாதிகள்லாம் அரக்கர்களணும். அந்த நேரத்தில் அவன் ஒரு அரக்கன் ஆகிடுவான். அடுத்தாற்போல் தெய்வமாக உயரக்கூடிய நிலையும் உண்டு. ஒருத்தனுக்கு உதவி பண்ணும்போது நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணோன்னு அவன் சொல்லுவான், நீங்கள் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினீங்க, தெய்வம் மாதிரி உதவி பண்ணீங்கன்னு. அப்போ இந்த மனிதனுக்கு மாத்திரம் 4 நிலைகளும் அவனுக்கு உண்டு. இதில் எந்த நிலையை அவன் விருத்தி செய்து கொள்கிறானோ அந்த நிலைக்கு போயிடுவான். சில பேர் மிருகமாகவே வாழ்ந்து மிருகமாகவே செத்து போவான் கடைசி வரைக்கும், மிருக குணத்தோடைய பழி வாங்கணும் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு. சில பேர் நாமளும் நல்லா இருக்கணும், அடுத்தவனும் நல்லா இருக்கணும், நம்ம யார் வம்புக்கும் போக வேண்டாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருப்பான். அவன் மனுஷனாகவே அவனை சொல்லுவான், அவர் நல்ல மனுஷன்யா அப்படிம்போம். சில பேர் அரக்கனாக வாழ்வான், அடுத்தவனை துன்புறுத்தியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிறோம், அதில் ஒரு சந்தோஷம் அடைவான். இன்னொருத்தன் நம்ம மகாத்மா காந்தியோ இயேசு பிரானையோ சொல்கிறான், அடுத்தவர்களுக்காக தான் துன்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே தெய்வம்தான். அதில் இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லுவோம். இந்து மதத்தில் என்ன, சனாதன தர்மத்தில் என்னென்னா, நமக்கு உதவி பண்ணக்கூடிய பொருள்களை கூட நம்ம தெய்வம் அணுகும். ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, ஒரு கத்தி இருக்குது, ஒரு ஆயுதம் இருக்குது, அதை கூட நம்ம தெய்வமாக வணங்குறோம். ஏன்னா அது நமக்காக தன்னை தேய்த்து கொள்கிறது. ஒரு ஸ்கூட்டர் இருக்குன்னா நம்மை சுமந்து கொண்டு நமக்கு நல்லது செய்து அது தன்னை தேய்த்து கொள்கிறது. அதனால தான் அதை கூட தெய்வமாக வணங்குறோம் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி. அதுமாதிரி ஒரு 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 விவசாயிக்கு கலப்பை அவனுக்கு தெய்வம். ஏனென்றால் அது தன்னை வருத்தி கொண்டு நமக்கு நல்ல நிலத்தை உழுது கொடுக்கிறது. மாட்டை கூட நம்ம தெய்வமாக மாட்டு பொங்கலில் கொண்டாடுவோம். ஏன்னா அது தன்னை வருத்தி கொண்டு நமக்கு உதவி பண்ணுறது. எந்த ஒரு ஜீவராசி தன்னை வருத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதோ அதையெல்லாம் கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்ப்போம். அது எந்த பிறவியாக இருந்தாலும் சரி. அப்படி இந்த புலி வந்த உடனே எல்லாருக்கும் பயம் ஏற்படுகிறது. ஏன்னா புலி வந்து எப்போவுமே பார்க்கக்கூடிய எத்தனை இது வந்தாலும் அது பாஞ்சு அடிச்சிடும். உடனே எல்லாரும் பயந்து கொண்டு கதறுகிறார்கள். சில பேர் மரத்தில் ஏறிடலாமாங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயத்தில் எல்லாம் புலம்புகிறார்கள். அப்பொழுது இவர் இந்த பிம்பாஜி, நம்ம உயிருக்கு பயப்படலாமா? பகவானுடைய உத்தரவு பிரகாரம் நம்ம மங்கல்பட்டுக்கு போகிறோம். பகவானுடைய சங்கல்பத்தை மீறி எந்த காரியமும் நடக்காது. நமக்கு இந்த புலியினால் நம்முடைய உயிர் போகணும் தான் போகும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கழுத்தில் இருந்த துளசி மாலையை தூக்கி வீசுகிறார் அந்த புலியை நோக்கி. அந்த புலியினுடைய கழுத்தில் அது மாலையாக வந்து விழுகிறது. அது வந்த உடனே அந்த கோரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக வந்த புலியானது பூனைக்குட்டி மாதிரி அடங்கினது. அடங்கி அவர் அருகில் மெதுவாக வருது. இவர்களுக்கெல்லாம் நடுக்கும். புலி கிட்டக்க வந்தால் எப்படி இருக்கும்? உடனே அந்த புலி அருகில் வந்த உடனே அதை தடவி கொடுத்து, என்ன உனக்கும் உபதேசம் வேணுமா அப்படின்னு சொல்லி அதனுடைய காதில் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே அப்படி என்று ராமநாம தாரக மந்திரத்தை சொல்கிறார். சொன்ன உடனே என்ன ஆச்சரியம், அந்த புலியானது அவரை மண்டியிட்டு வணங்கி விட்டு அந்த போயிடுது. உடனே கூட இருந்த அவருடைய ராணிக்கும் மற்ற பாகவதர்கள் கூட வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். ராமநாமத்துடைய மகிமையை பார்த்தீங்களா? ஒரு ஜந்து கூட, ஆக்ரோஷமாக அந்த ஜந்து கூட அதை கேட்ட உடனே அடங்கி விட்டதே என்று சொல்லி அந்த பிம்பாஜியை பாராட்டுகிறார்கள். உடனே ஆச்சரிய மிகுதியால் திகைத்து போகிறார்கள். பகவானுடைய திருவருளை நினைத்து அவர்களெல்லாம் மனம் நிறைந்து தன்னுடைய அந்த கோஷ்டி எல்லாரும் தொடர உடனே
அவர்கள் தன்னுடைய மங்கல்பட் நகரத்துக்கு சென்று இறைவனை வழிபட்டு எல்லா வகையான தான தர்மங்கள் செய்து பாகவத கோஷ்டியோடு இறைவனுடைய திருவடியை அடைகிறார்கள் என்ற நிறைவோடு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாதே. இறைவாணிதாராய் பறையேலோரம் பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.